ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் அழகிய கிறுக்கியே அத்தியாயம் 8. ஆமாம், இந்த காலத்தில் பெண்களுக்கு படிப்பு தான் முக்கியம். என்ன பண்ணுறது, இவ இப்படி எனக்கு அவ்வளவு லேட்டாக பிறப்பாள் என்று நான் கண்டேனா என்றார். அதுவும் நல்லது தான் அண்ணி. பெண் இல்லாத வீட்டில் நகை, நல்ல துணிமணி இதற்கெல்லாம் வேலையே இல்லாமல் போய்விடும். நம்ம பாட்டி அம்மா போட்ட நகையை வழி வழியாக கொடுக்கவும் நமக்கு ஒரு பெண் வேணும் அண்ணி. என்னதான் மருமகளுக்கு கொடுத்தாலும் நம்ம பொண்ணு மாதிரி இது என் பாட்டியோடையது, இது என் அம்மாவோடது என்று நம்ம பெண்கள் அவங்க பிள்ளைகள் கிட்ட சொல்கிற மாதிரி மருமக சொல்லுவாளா? ஏதோ மாமியார் கிளவி செத்த வரைக்கும் நல்லது என்று நம்முடைய நகைகளை பழைய விலைக்கு கொடுத்துட்டு புதுசாக வாங்கி விடுவாள். நம் நினைவுகளை மருமகள் அழித்து விட்டு போய்விடுவாள். அவர்களை சொல்லியும் குற்றம் இல்லை. காலம் அப்படி மாறிப்போச்சு என்றார் சுகன்யா. இப்படி பேச்சுக்கள் பலவிதத்துடன் போயிற்று. இடையிடையே பூஜையை கவனித்து அதை பற்றியும் பேசினார்கள். நிரல்யா சாந்தி கல்யாணம் என்றதும் அதை கேட்டு அவள் சொன்னதை காமாட்சி சொல்ல அங்கே சிரிப்புதான். அப்படித்தான் போயிருச்சு நம்ம காலம். ஏதோ நம்மளை போல ஒரு சிலர் பழமையையும் விடாமல் புதுமையையும் ஏற்றுக்கொண்டு போகிறோம். இதனால் நம்ம பிள்ளைகளுக்கு இதை பற்றி தெரிகிறது. அவர்கள் காலத்தில் இதெல்லாம் இருக்குமோ இருக்காதோ தெரியலை என்றார் காமாட்சி. இங்கே சற்று நேரம் அந்த ஹோமம் நடந்த இடத்தில் இருந்த தோழிகள் கூட்டம் அச்சோ கண்ணு எரியுது, என்னால் முடியாதுப்பா என்று மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அங்கே எப்போ வந்தாலும் வதனா பகுதியில்தான் கொட்டமடிப்பார்கள். வதனாவிற்கு 3வது மாடி, வருண் 2வது மாடி, ராஜசேகர் தம்பதி முதல் மாடி. கீழே பெரிய ஹால், வரவேற்பறை, கிச்சன், விருந்தினர் அறைகள் தான் இருந்தது. வதனாவின் பகுதிக்கு சென்றார்கள். வதனா வீட்டு பெண் எனவே இவர்களுடன் சேர முடியாமல் கீழே நின்று வருண், ரக்ஷிதா கூட நின்று அடுத்தடுத்து செய்த சடங்குகளை பார்த்து கொண்டு இருந்தார்கள். வயதான பெண்கள் பூஜையை பார்த்து கொண்டு ஊர்வம்பு பேசிக்கொண்டு இருந்தார்கள். ஆண்கள் வரவேற்பு அறையில் கிடந்த சோஃபாக்களில் அமர்ந்து தொழில் விஷயங்களை பேசிக்கொண்டு இருந்தார்கள். நித்யாவிற்குத்தான் கடுப்பாக இருந்தது. அவளால் இங்கே உள்ள யாரோடும் நெருக்கமாக பேசி பழக முடியலை. பார்த்தபோது மரியாதைக்கு பேசிக்கொள்வதுதான் அவளுக்கு இங்கே போர் அடித்தது. அதைவிட பெரிய தொல்லை மகள். அவள் ஓரிடத்தில் நிற்காமல் ஓடிக்கொண்டே இருந்தாள். காமாட்சி அக்கா, தங்கை, அண்ணி, பெரியம்மா, சித்தி ஓர்படி என்று அவர்களுடன் கலந்து விட்டார். பேத்தியோ மருமகளோ இப்போ அவர் நினைவில் கூட இல்லை. இப்படி முழு நேரமும் அவள் குழந்தையை பார்த்து கொண்டதே இல்லை. வீட்டில் அவள் இருந்தாலும் பெரும்பாலும் மகள் நாத்தனார் மாமியார் கூடத்தான் இருப்பாள். இந்த மாதிரி குடும்ப விழாக்களுக்கு வந்துவிட்டால் மாமியாரும் நாத்தனாரும் அப்படியே எங்களை மறந்து விடுவார்கள். நான் தான் முழுக்க முழுக்க குழந்தையை பார்த்து கொள்ள வேண்டும். வருணும் அவனை ஒத்த மாமா பையன்கள், பெரியப்பா, சித்தப்பா பையன்களுடனேயே பேச ஆரம்பித்து விடுவான். அவனுக்கும் மனைவி மகள் பற்றிய எண்ணம் வராது. இத்தனை மனைவி பற்றிய எண்ணமே வராது. இந்த சொந்தங்களிடம் இதையெல்லாம் மறந்துவிட்டு சொந்தங்களிடம் கதை பேச ஆரம்பித்து விடுவார்கள். வதனாவின் பகுதிக்கு சென்ற பெண்கள் 2-3 கோஷ்டியாக பிரிந்து அமர்ந்து அவரவர் கல்லூரியில் அடிக்கும் லூட்டி, பசங்க அங்கே பண்ணுறது, யார் யாருக்கு எப்படி ப்ரப்போஸ் பண்ணினாங்க, இப்படித்தான் பேச்சு போனது. முன்பெல்லாம் நிரல்யாவை இந்த கூட்டம் தங்களுடன் இந்த மாதிரி பேச்சில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். காரணம் அவர்கள் பேசுவதை யாரிடமாவது போய் சொல்லிவிடுவாள், அதுவும் இடம்பொருள் பார்க்காமல் சொல்லிவிடுவாள் என்ற பயம். அதனால் சேர்த்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் இப்போ கொஞ்ச நாளா நிரல்யா மாறி வருவது போல் அவர்களுக்கு தோன்றியதால் சேர்த்து கொண்டார்கள். இவளும் முன்பு போல் எல்லாவற்றையும் போய் சொல்வது இல்லை. வழக்கம் போல் அந்த ஹீரோவை பாத்தியா, நான் கூட நல்லவன்னு நினச்சேன், இப்போ தானே தெரியுது. சுமாராக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சுட்டு 2 குழந்தைகள் கூட இருக்குது. இவன் வேற ஒருத்தனோட பொண்டாட்டியை செட் பண்ணி இருக்கிறான். இதை அந்த ஆள் இப்போ பப்ளிக்காக போட்டு உடைச்சிருக்கான் பாருடி. உனக்கு பிடித்த ஹீரோ பண்ணின வேலையை அவரால் ஒரு குடும்பமே கெட்டுப்போச்சு. அவனெல்லாம் ஒரு ஹீரோவா? பாரு என்னோட ஹீரோவை, இப்படி ஏதாவது கசமுசா என்று கேள்விப்பட்டிருக்கியா என்று ஏதோ அதுதான் இப்போ உலகத்திலேயே ரொம்ப முக்கியம் என்பது போல் பேசிக்கொண்டிருந்தார்கள் அந்த பெண்கள்.
அடுத்த கூட்டம் இப்போது படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்பவர்கள், தங்களின் குடும்ப தொழிலை பார்ப்பவர்கள், கல்யாணத்திற்கு வெயிட் பண்ணுபவர்கள் என்று இருந்த பெண்கள். அவர்கள் பேச்சு, அவர்கள் வேலை பார்க்கும் ஆஃபீஸில் யார் யாரை சைட்டடிக்கிறார்கள், எப்படி அடிக்கிறார்கள், எப்படி ப்ரப்போஸ் பண்ணுகிறார்கள் என்று பேச்சு இப்படி போனது. ஏய், எங்கள் ஆஃபீஸ் நீனா? எங்கள் எம்டியோட போன வாரம் கோவா போயிட்டு 3 நாள் கழித்து வந்தா. கேட்டா டேட்டிங் போனேங்கிறாடே. இதெல்லாம் அவளுக்கு தேவையா? ஆம்பளைங்க காரியம் முடிந்ததும் கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பானுங்க. இவளுக்கு அது தெரியலை. என்னைக்கு அந்த எம்டி இவள் சீட்டை கிழிக்க போகிறானோ தெரியலை என்றாள் ஒருத்தி. அவன்கிட்ட உரிமை எடுத்துக்காம இருக்கும் வரை நல்லது, அல்லது அந்த ஆளுக்கு சலிக்கும் வரை தொடரும் இந்த கதை. இதில் ஏதாவது ஒன்று நடந்தால் போதும், அந்த ஆள் சீட்டை கிழித்து போகச் சொல்லி விடுவான் என்றாள் இன்னொருத்தி. நிரல்யா 2 கூட்டத்திலும் கொஞ்ச நேரம் இருந்து கேட்டாள். அவளுக்கு பெரிதாக எதுவும் புரியலை. வேலை பார்க்கும் இந்த பெண்கள் பேசிய எதுவும் அவளுக்கு ஆவண்ணா கூட புரியலை. கல்லூரி கூட்டம் பேசியது தெரிந்தது. அவள் கல்லூரி தோழிகளும் எனக்கு இந்த ஹீரோ தான் பிடிக்கும் என்று அவன் கால் முதல் தலை வரை வர்ணிப்பார்கள், சைட்டடிப்பார்கள். அவள் படிப்பது பெண்கள் கல்லூரி என்பதால் பெண்கள் பப்ளிக்காக பேசுவார்கள். சில விஷயம் புரியும், சிலது புரியாது. இவளுக்கு ஃபோன் கிடையாது. ஆனால் இங்கே கல்லூரியில் பல பெண்கள் உள்ளாடைக்குள் கூட ஃபோனை மறைத்து வைத்து எடுத்து வருவார்கள். மாணவிகள் யார் பார்த்தாலும் கண்டுக்க மாட்டார்கள். தலை ரொம்பத்தான் தில்லு உனக்கு, நடத்து என்பார்கள். கல்லூரியின் கட்டுப்பாட்டை மீறி ஃபோன் வைத்து கொள்வது அவர்களுக்கு கொஞ்சம் சவாலான விஷயம்தான். பெண்கள் கண்டு கொள்ள மாட்டார்கள், சொல்லிக் கொடுக்கவும் மாட்டார்கள். வகுப்பில் பெண்கள் மட்டும்தான் என்பதால் பப்ளிக்காக மறைத்து வைப்பார்கள். முதல் வருடம் கல்லூரிக்கு சென்ற நிரல்யா வாயடைத்து போனாள். பெண்கள் இப்படித்தான் இருப்பார்களா என்று சில நேரம் அவள் என வாய் விளந்து பார்ப்பாள். வீட்டில் வந்து அனைவரும் இருக்கும்போது சொல்ல, நிமலன் உங்கள் பொண்ணு திருந்தவே மாட்டாமா என்று தலையில் அடித்து கொண்டு போய்விடுவான். கல்லூரியில் இப்படியெல்லாம் நடப்பது சகஜம்தானே, அவனும் அறிவானே. காமாட்சி தான் அதன் பிறகு இனி இப்படி கல்லூரியில் நடப்பதை வீட்டில் சொல்லக்கூடாது என்றார். காமாட்சி, என்னம்மா நீ மாற்றி பேசுகிற? நீதானே சொன்னாய் வெளியே போகும்போதும் வரும்போதும் பள்ளியில் நடக்கிறத உன்கிட்ட சொல்லணும்னு சொன்னியே. குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுத்தியே. இப்போ நீயே அங்கே நடக்கிறதையெல்லாம் இங்கே சொல்ல வேணாம்னு சொல்கிற. என்னமோ போமா, மாற்றி பேசுகிற என்று போய்விட்டாள். அதன் பிறகு இப்படி வந்து சொல்வது குறைந்ததுதான். ஆனாலும் அவளை ஏதோ ஒரு விஷயம் பாதித்தால் அதை அம்மாவிடம் சொல்லிவிடுவாள். காமாட்சியும் மகள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருகிறாள். திருமணமானால் சரியாகிவிடும், பக்குவம் வந்துவிடும் என்றுதான் நினைத்தார். ஆனால் விதி வேறு கணக்கு போட்டுவிட்டதே. என்ன பண்ணுறது? காமாட்சி போட்ட கணக்கா, விதி போடும் கணக்கா, யார் முந்திக்கொள்வது தெரியலை. இங்கேயும் அப்படித்தான். நிரல்யா 2 கூட்டத்திலும் அவ்வப்போது இருந்தாள். பூஜை முடிந்ததும் வதனா மேலே தன் பகுதிக்கு வந்தாள். ஹாய், என்னடி எல்லாரும் இங்கே ஜாலியாக இருக்கீங்களா? வாங்க, பூஜை முடிந்தது, சாப்பிட போகலாம் என்றாள். அனைவரும் சென்று சிரிப்புடன் சாப்பிட்டார்கள். பெரியவர்கள் உறவுக்கதை ஊர்க்கதை பேசினார்கள். நித்யா மதிய விருந்து முடிந்ததும் நாளைக்கு வர்றேன் என்று கணவனுடன் கிளம்பி விட்டாள். நிமலன் அரை நாள் ஆஃபீஸ் கிளம்பி விட்டான். கிருஷ்ணன், காமாட்சி, நிரல்யா மூவரும் இங்கேயே தங்கிவிட்டார்கள். நடு இரவு வரை தோழிகள் ஒரே ஆட்டம் பாட்டம்தான். அப்போதுதான் வதனா தன் பெரியம்மா மகளிடம், நான் ஆரம்ப விரும்புகிறேன், நாளைக்கு அவர் பார்ட்டிக்கு வருவார், எப்படியாவது என் காதலை சொல்லிவிடணும் என்றாள். எனக்கு என்னமோ நீ வேலையத்த வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கு வதனா. அவரை பற்றி தெரிந்தும் நீ இப்படி நினைக்கலாமா? எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை. நீ பேசாமல் சித்தி சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது என்றாள் அவள். இந்த ஒரு தடவை மட்டும் முயற்சி பண்ணி பார்க்குறேன், முயற்சியே பண்ணாமல் தோல்வியை ஒத்துக்கக்கூடாது என்றாள் வதனா. அதுவும் சரிதான், பிறகு ஒரு நாள் கேட்காம விட்டுட்டோமே என்று வருத்தப்படக்கூடாது என்றாள் அவள். இதை கேட்ட நிரல்யா தோலை குலுக்கி கொண்டு போனாள். மறுநாள் காலை சாந்தி கல்யாணம் வெகு தடபுடலாக நடந்தது. உறவினர்கள் கூட்டம் கூட்டமாக வந்தார்கள். கிருஷ்ணன், காமாட்சி, வருண், ரக்ஷிதா கூட நின்று வந்தவர்களை வரவேற்றார்கள்.
தோழிகள் அனைவரும் பட்டுப்புடவை பட்டுப்பாவாடை தாவணியில் எழில் கொஞ்சம் அழகு தேவதைகளாக நடமாடினார்கள். எல்லாருமே வசதியான வீட்டு பெண்கள். பட்டும் வைரமுமாக ஜொலித்தார்கள். திருமண வயது பெண்களே இப்படி நெருங்கிய உறவுக்காரர் வீட்டு விசேஷத்திற்கு விதவிதமான வைர நகைகளை போடச் சொல்வது இயல்புதானே. அப்பத்தானே பெண் வீட்டாரின் வசதி வாய்ப்புகள் தெரியும். அதனால் பெரும்பாலும் புதிதாக வைர நகைகளை பெண் பிள்ளைகள் போடுவார்கள். காமாட்சியும் கூடிய சீக்கிரம் திருமணம் செய்ய வேண்டும் மகளுக்கு என்று நினைத்து இருப்பதால் இந்த விசேஷத்திற்கு போட மகளுக்கு புதிதாக 2 செட் வைர நகை வாங்கினாள். அதில் பெரிய செட் வைர நகை போட்டு பட்டுப்பாவடை தாவணியில் நிரல்யா தேவதை மாதிரி இருந்தாள். நிரல்யா வீட்டில் இருக்கும்போது 3/4 பேண்ட்டும் ஒரு டிஷர்ட்டும் தான் போடுவாள். காது கழுத்து அத்தனையும் மொட்டையாகத்தான் இருப்பாள். கொலுசு போடுடி என்றால் கூட வேண்டாமா என்பாள். இப்பத்தான் காமாட்சி திட்டிய பிறகு மெல்லிய கயிறு போன்ற டிசைனில் காலில் போடுகிறாள். இன்று சற்று பெரிய கொலுசு அம்மாவிற்காக போட்டிருந்தாள். நிரல்யா ஏற்கனவே அழகு பெண். தோழிகளுடன் சேரும்போது மேக்கப் வேறு லேசாக செய்ததில் இன்னும் அழகாகி போனாள். காமாட்சிக்கு தன் மகளின் அழகு பூரிப்பாக இருந்தது. இந்த மாதிரி பெண் பிள்ளைகளை பட்டும் வைரமுமாக பார்க்கும்போதுதான் அவர்கள் திருமண வயதை எட்டுகிறார்கள் என்று பெற்றவர்களுக்கு தோன்றும். பெரியவர்களுக்கு தோன்றும். குறிப்பாக பெண்ணை பெற்றவர்களுக்கு தோன்றும். தங்கையை பார்த்த நிமிடம் குட்டி பெண்ணாய் இருந்தவள் எவ்வளவு சீக்கிரம் வளர்ந்துட்டா என்றான் பிரியமாக நிமலன். கணவனின் பார்வை சென்ற இடத்தை பார்த்த நித்யா வயிறு எரிந்தாள். அதன் எதிரொலி அவள் முகத்தில் தெரிய, என்னடி ஒரு மாதிரி பார்க்குற என்றான் நிமலன். உங்கள் அம்மா மாதிரி ஆளை உலகத்திலேயே பார்க்க முடியாது. பார்க்க பசு மாதிரி இருக்காங்க. ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் என்னமோ மோசம் பண்ணுறது. பார்க்குற வேலையெல்லாம் என்னை மோசம் பண்ணுறது தான் என்றாள்.